எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். விகே பிரசிடெண்ட்டும் நடிகருமான விஜய் நடித்த ஜனநாயகன் படம் வந்து இனி தியேட்டர்லேயே ரிலீஸ் ஆகலை. ஏன்னா வந்து அந்த இது சர்டிஃபிகேட் அவங்களுக்கு வந்து சிபிஎஃப்சிலேருந்து கிடைக்கல, இஷ்யூ பண்ணல அப்படிங்கிறனால அது ஹோல்டில் தான் போட்டு வச்சுருக்காங்க. இந்த நேரத்தில் என்ன ஆயிருக்குன்னா, ஆன்லைனில் வந்து அதில் அந்த மூவி லீக் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. விகே பார்ட்டி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து, அந்த ஸ்டேட்டோட யூனியன் மினிஸ்டர் அப்புறம் டெப்யூட்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் வந்து அந்த இதுக்கு வந்து காரணம் அப்படின்னு சொல்லி ப்ளேம் பண்ணியிருக்காங்க. அந்த ரிலீஸ் ஆன்லைன் லீக்குக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. விகே ஜென்ரல் செக்ரட்டரி யாதவ் அர்ஜுனா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த முருகன்கிற ஒரு யூனியன் மினிஸ்டர் வந்து அதாவது இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் அந்த இதுக்கு வந்து சிபிஎஃப்சி அந்த இதில் இருக்கிறதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிள் இவர் தான் லீக் ஆனதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லியிருக்காரு. விகே ஜென்ரல் செக்ரட்டரி யாதவ் அர்ஜுனா வந்து இதை வில்லிவாக்கமில் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட பேசும்போது இதை வந்து சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தை ப்ளேம் பண்ணி சொல்லியிருக்காரு. அவங்கள வந்து அக்யூஸ் பண்ணி மூவி வந்து வினோத் அப்படிங்கிற ஒரு நாளை வந்து டைரக்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து விஜயோட லாஸ்ட் படம்னு அவரே வந்து சொல்லியிருந்தார். ஏன்னா நான் வந்து பொலிட்டிக்ஸ்க்கு வரேன், அதனால் வந்து நான் வந்து அதில் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லியிருந்தார். ஃபிலிம் படப்பிடிப்பு முடிஞ்சு ரிலீஸ் ஆகிறதுக்கு தயாரான நிலையில் தான் சிபிஎஃப்சியோட அந்த கிளியரன்ஸ் கிடைக்காம அவங்களே இப்போ வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய லாஸ் ஆகிருக்கு எங்களுக்கு அப்படிங்கிற ரிலீஸ் பண்ணுறது கிளியரன்ஸ் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து வழக்கெல்லாம் கூட தொடுத்து இருந்தாங்க. ஆதவ் அர்ஜுனா என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த லீக் பண்ணது வந்து காரணம் என்ன அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காருன்னா, விஜயை வந்து த்ரெட்டன் பண்ணுறது நோக்கம், அப்புறம் வந்து அவங்களுக்கு லாஸை ஏற்படுத்துறது, விஜய்க்கும் ப்ரொடியூசருக்கும் வந்து லாஸை ஏற்படுத்துறது தான் இவங்களோட நோக்கம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. டிவிக்கு என்ன சொல்லியிருக்குன்னா, ரூலிங் பார்ட்டி நம்ம ஸ்டேட்லேயும் அப்புறம் சென்டரையும் ப்ளேம் பண்ணியிருக்காங்க. இந்த லீக்கு காரணம் இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி இதையும் சொல்லியிருக்காங்க. விஜய் மேலே எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரெஷர் போட முடியுமோ அவ்வளோ ப்ரெஷர் வந்து போடுறாங்க. அவர் வந்து அந்த இதில் எலெக்ஷனில் இல்லாமல் இருக்கணும்னு அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. அதை என்ன சொல்லியிருக்காருன்னா, என்ன பண்ணாலும் பீப்புள் வந்து விஜயோட தான் வந்து ஆல்வேஸ் வந்து எப்போவுமே இருப்பாங்க அப்படிங்கிறதையும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. விஜய் வந்து இந்த மூவி லீக் ஆனதை பற்றி எந்த ஒரு இதையும் வந்து ரியாக்ட் பண்ணல அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு பதிலாக மற்றவங்க பேசினது வந்து ரூலிங் பார்ட்டி சென்டரை பற்றி பேசினதுக்கு அவங்களுமே வந்து இந்த சார்ஜஸ் வந்து பண்ணதுக்கு ப்ளேம் பண்ணதுக்கு எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்திருக்கு. இப்போது ப்ரொடக்ஷன் அவங்க ஹவுஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, ஆக்ஷன் எடுங்க, யார் வந்து அன்ஆத்தரைஸ்டு சர்க்குலேஷன் இந்த இதை பண்ணியிருக்காங்களோ இந்த லீக்கேஜ் அதுக்காக இன்ஸ்டா நீங்கள் எடுக்கணும் ஆக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வந்து இண்டிவிஜுவலாக ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்க்ளூடிங் அந்த ஃபாரன்சிக் இன்வெஸ்டிகேஷன்ஸு அப்புறம் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அகெயின்ஸ்டாக யார் இதில் இன்வால்வ் ஆகிருக்காங்களோ அவங்களுக்கு எதிராகவுமே இது வந்து நாங்கள் ஆக்ஷன் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மாதிரி லீக் பண்ணவங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஸ்ட்ரிக்டாக வந்து சிவில் அண்ட் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் வந்து கண்டிப்பாக இதாகும், எவ்ரி அஃபெண்டருக்கும் எந்த ஒரு எக்ஸெப்ஷனும் இல்லாமல் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ப்ரொடியூசர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து பப்ளிக்கிட்ட அட்வைஸ் பண்ணியிருக்காங்க, இது மாதிரி ஷேர் பண்ணாதீங்க, இந்த மாதிரி கண்டென்ட்டை வந்து அந்த படத்தோடதை வந்து ஷேர் பண்ணாதீங்க, ஆல்மோஸ்ட் ஃபுல் மூவி அப்படின்னு தான் சொன்னாங்க. நான் இனி எந்த இதுன்னு பார்க்கல, எதில் அது வெளியாகிருக்குங்கிறது தெரியல. வார்னும் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி லீகல் ஆக்ஷன் எடுக்கப்படும், யாராவது வந்து இந்த மாதிரி சும்மா எல்லாத்தையும் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஜனநாயகன் மூவியோடது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு இடையில இந்த ஆக்டர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு சிலர் மெம்பர் ஆஃப் தி ஃபிலிம் ஃப்ராட்டர்னிட்டியில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரஜினிகாந்த், கமல், அப்புறம் சிரஞ்சீவி, சூர்யா இவங்கெல்லாம் கண்டம் பண்ணியிருக்காங்க இந்த மூவியை வந்து கிளிப்ஸ் எல்லாம் வந்து வெளியிட்டதுக்காக. இது ரொம்ப வந்து பெயின்ஃபுல்லாக இருக்குது, ஷாக்கிங்காக இருக்குது இந்த இன்சிடெண்ட் இந்த மாதிரி லீக் ஆனது அப்படிங்கிறத வந்து ரஜினிகாந்த் போஸ்ட் பண்ணியிருக்காரு எக்ஸில் அப்படிங்கிற மாதிரியும் நியூஸ் வந்திருக்கு. அவங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து ஃபிலிம் பாடிஸ் அவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய வாய்ஸை ரைஸ் பண்ணணும், இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஒரு கிரிமினல் ஆக்ட் பண்ணதை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு வந்து யார் இதை வந்து பண்ணாங்களோ அவங்க ரெஸ்பான்சிபிளாக எடுத்துக்கணும், ஸ்ட்ரிக்ட் வந்து பனிஷ்மெண்ட் வந்து இம்போஸ் பண்ணணும் அவங்க மேலே, அக்யூஸ்ட் மேலே அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ரைம்ஸ் எப்போவுமே வந்து வரவே கண்டினியூ ஆகக்கூடாது அப்படிங்கிறதையும் வந்து அந்த ஆக்டர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. கமல்ஹாசன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த லீக் பண்ணது வந்து ஒரு சிஸ்டமிக் ஃபெயிலியர் அந்த இதை தான் வந்து காமிக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு.
தெலுங்கு ஆக்டர் ஸ்டார் என்ன சொல்லியிருக்காருன்னா சிரஞ்சீவி, இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் வந்து ஃபுல்லும் என்டையர் சினிமா இண்டஸ்ட்ரியவே அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் இது ஒரு ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்குது, அன்ஃபேராக இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. சிரஞ்சீவி என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பாக நான் எப்போவுமே கூட துணை நிற்பேன். இந்த ஆக்டை வந்து கண்டிப்பாக நான் வந்து கண்டனம் தெரிவிக்கிறேன் இந்த மாதிரி லீக் பண்ணதை அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இதை மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் அப்படிங்கிறதையும் வந்து சூர்யா சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி திரைத்துறையை சார்ந்த நிறைய பேர் வந்து அவங்களுடைய கண்டம் பண்ணுறது எல்லாத்தையும் வந்து கண்டனத்தை வந்து தெரிவிச்சுக்கிட்டு வராங்க. இப்போது இது வந்து லீக் பண்ணால் வந்து நம்ம வேறு யாருக்காவது நம்மளுக்கு வந்திருக்குன்னு வேறு யாருக்காவது ஷேர் பண்ணோன்னா நம்மளுக்கு அகெயின்ஸ்டாகவும் ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போங்க. இது யார் பண்ணியிருக்காங்க என்ன ஏதுங்கிறது இவங்க கேஸு போட போகிறோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏவியன்னு பார்த்தா தெரியும், வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. இடையூறுகள் எல்லாம் தாண்டி தான் இவங்க வரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.